இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் நீ கரெக்டா சொன்னா போதும். நீ ஓவரா பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. ஆமா தம்பி, நீ பேசுறது நம்புற மாதிரி இருக்கணும். நீ கோர்ட்ல சொல்ல வேண்டியது இதுதான். நானும் சிந்துவும் 5 வருஷமா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். நானும் சிந்துவும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டோம். ஆனா எங்க காதலுக்கு குறுக்க சிந்துவோட அப்பா சத்யராஜ் வந்தாரு. கல்யாணத்துக்கு பிறகும் சிந்து என்ன மறக்கவே இல்ல. இப்பவும் அவ என்ன மட்டும்தான் காதலிக்கிறா. அவதான் சிவாவுக்கும் சிந்துவுக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ண சொல்லி கோர்ட்ல மனு கொடுக்க சொன்னா. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆகையினால சிந்துவுக்கும் சிவாவுக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணி சிந்துவை என்னோட சேர்த்து வைக்கணும். இதுதான் நீ கோர்ட்ல சொல்ல வேண்டியது. புரிஞ்சுதா அரவிந்த்? நல்லா புரிஞ்சது மேடம். நீங்க சொன்ன மாதிரியே அப்படியே கோர்ட்ல சொல்லிடுறேன். போதுமா? அரவிந்த், இதுல உனக்கு எந்த குழப்பமும் இல்லல? எந்த குழப்பமும் இல்ல மேடம். பிரிச்சிடலாம் ஆண்டி. அந்த அளவுக்கு நான் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கோர்ட்ல நடக்கிறது மட்டும் நீங்க வேடிக்கை பாருங்க. நீங்களே அசந்து போயிடுவீங்க. எப்படியோ அந்த சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சா போதும். இன்னையோட சிந்துக்கு ஒரு முடிவு கட்டுறோம்.